Taste the Daily. மெகா டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மகளிர் நலம், பெண்களுக்கான பல பிரச்சனைகளை பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்று பெண்களை பாதிக்கிற ஒரு பிரச்சனை, பொதுவாக வெள்ளைப்படுதல் குழந்தையின்மைக்கு தடையாகுமா? வெள்ளைப்படுறது அதிகமாக இருக்குது டாக்டர், இதனால் எங்களுக்கு கன்சீவ் ஆகிறதுல ப்ராப்ளம் வருமா? இப்படி கேட்டு வருகிற பெண்களின் எண்ணிக்கை அதிகம். இதனை பற்றி இந்த நிகழ்ச்சியில் பார்க்கலாம். வெள்ளைப்படுதல்னால குழந்தையின்மை உண்டாகுமா, இல்லை குழந்தை பேர் பெறுவதற்குன்னு ஒரு சிறந்த வெள்ளைப்படுதல் இருக்கா? இந்த மாதிரியான நிறைய டவுட்ஸ் பேஷண்ட்டாக இருக்குது. முதல்ல ஒரு வெள்ளைப்படுதல்னால் என்ன அப்படின்னா, கர்ப்பப்பையில் இருக்கும் சுரப்பிகள், அதில் இருக்க கிளாண்டுலர் செக்ரீஷன்ஸ் செக்ரீட் பண்ணுகிற அந்த வாட்டரி டிஸ்சார்ஜ் தான் வெள்ளைப்படுதல்னு சொல்கிறோம். இது பல நேரங்களில் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஹார்மோன் மாற்றங்களுக்கு ஏற்றவாறு கருமுட்டை வளர்ச்சியோட நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி இது மாறுபடும். பொதுவாக மாதவிலக்கு வந்த முதல் 5 நாட்கள் மாதவிலக்குறோம், 5ஆவது நாள்லேருந்து ஒரு 7ஆவது நாள் 8ஆவது நாள் வரைக்கும் அந்த வெள்ளைப்படுதல் கொஞ்சம் திக்காக இருக்கும், ஒரு க்ரீமியாக இருக்கும். ரொம்ப சில நேரம் அது கொஞ்சம் திக்காக இருக்கும். ஒரு 8லேருந்து ஒரு 10-11 நாள் அந்த நாட்களுக்கு இன்னும் கூட கொஞ்சம் திக்காக இருக்கும், கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். இதுவே கரெக்டாக அந்த கருமுட்டைகள் வெளிவர்ற காலத்தில் அதற்கு கொஞ்சம் முன்னாடி அது ஒரு வாட்டரியாக இருக்கும், அது கொஞ்சம் தண்ணி நீர்த்த மாதிரி இருக்கும். ஆனால் கரெக்டாக ஓவலேஷன் ஆகிற அந்த 2-3 டேஸ் எல்லாமே ஒரு எக் ஒயிட் எப்படி இருக்கும், அந்த எக் ஒயிட் மாதிரி அது ஒரு ஸ்லைமியாக, அதே நேரத்தில் அது ஒரு குழகுழப்பான ஒரு பக்குவத்தோடு இருக்கும். ஸோ இதுதான் டிப்பிக்கல் அந்த வெள்ளைப்படுதலோட அறிகுறி. இந்த காலகட்டத்தில் கருமுட்டைகள் வெளியாகிறதுன்றது. ஸோ ஒரு எக் ஒயிட் மாதிரி வர்ற அந்த வெள்ளைப்படுதலை நாங்கள் சொல்லுவோம், ஈவன் அந்த வெள்ளைப்படுதலை ஒரு 2 விரலுக்கு எடுத்து அப்படி செப்பரேட் பண்ணி பார்த்தா ஒரு பெரிய ஒரு ஃபர்னிங் மேட்டர் மாதிரி ஒரு நல்ல பெருசாக தின்னாக ஒரு பாக்கெட் மாதிரி வரும்னு சொல்லுவோம். பல நேரங்கள் அதை பார்த்தா ஒரு ஃபர்னிங் பேட்டர் கூட இருக்கும். அதில் இருக்க கிறிஸ்டல்ஸ், அதில் இருக்கிற ஃப்ளூயிட் எல்லாம் கரெக்டான ஒரு திரவத்தில் விந்துக்கள் கர்ப்பப்பைக்குள் செல்வதற்கு இந்த வெள்ளைப்படுதல் ஏற்ற வகையில் இருக்கும். இதுதான் ஒரு எக்கோட ஒயிட் கன்சிஸ்டன்சியோடு இருக்கும். ஸோ ஒரு முக்குச்செளி மாதிரி இருக்கும், இல்லை எக் ஒயிட் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். இது ஒரு வெள்ளையாக இருக்கும், எந்த ஒரு வாடையும் இருக்காது. இந்த மாதிரியான ஒரு திரவம் வெள்ளைப்படுதல்ங்கிறது ஒரு நார்மல் ஓவலேஷன். ஸோ ஒரு கருமுட்டைகள் வெளியாவது ஒரு பெண்ணுக்கு கருத்தரிப்புக்கு உகந்தது. கருத்தரிப்புக்கு ஏற்ற வகையில் இந்த வகையான வெள்ளைப்படுதல் கண்டிப்பாக ஃபர்டிலிட்டிக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ நீங்கள் வெள்ளைப்படுதல் அதிகமாக இருக்குது டாக்டர் அப்படின்னு ஒரு மிட் சைக்கிள் இருந்தால் அந்த டைமில் ஓவலேஷன் ஆகலாம். அந்த மாதிரி ஓவலேஷன் டைமில் இயற்கையாகவே இந்த வெள்ளைப்படுதல் அதிகமாக இருக்கும், கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்துவதற்கு. இதுவே கருமுட்டைகள் வெளியான பிறகு போஸ்ட் ஓவலேஷனில் அந்த வெள்ளைப்படுதல் என்பது ஒரு திக்கான ஒரு ஃபேம், ஒரு ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு ட்ரை வெள்ளை ஒரு திரி மாதிரி இருக்கும். ஸோ இவை அனைத்தும் தான் இயற்கையாகவே ஒரு நார்மல் ஃபிசியாலஜி. கருமுட்டைகளுடைய வளரும் திறன் அந்த மாதவிலக்கு காலகட்டங்களில் இந்த மாதிரியான இயற்கையான அந்த வெள்ளைப்படுதலே சில மாற்றங்களோட ஃபிசியலாஜிக்கலாகவே இருக்கும். ஆனால் இந்த ஃபிசியலாஜிக்கல் லெவல்ஸை வச்சு கரெக்டாக நம்ம பிளான் பண்ணோன்னா கருமுட்டை வெளியேக்கம் அந்த ஓவலேஷனை ட்ராக் பண்ணக்கூட முடியும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் ஒரு வெள்ளைப்படுதல் எடுத்து பார்த்தா ஃபஸ்ட்டு கட்டியாக இருக்கும், கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். அடுத்த ஒரு காலகட்டத்தில் கொஞ்சம் வாட்டரியாக இருக்கும், ஆனாலும் கட்டியாக இருக்கும். கரெக்டாக ஓவலேஷன் டைமில் அது நல்ல ஒரு பிசுபிசுப்போடு இருக்கும். அது ஒரு நல்ல விரிந்து கொடுக்குற ஸ்டேஜில் இருக்கும். இதுவே கருமுட்டை வெளியான பிறகு இருக்கிற ஸ்டேஜில் திக்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வெள்ளைப்படுதல் இயற்கையாகவே கருத்தரிப்புக்கு உகந்தது. பல நேரங்களில் குழந்தைமை பாதிக்கப்பட்ட என்கிட்ட வர பெண்கள் சொல்கிற முக்கியமான விஷயம், டாக்டர் எங்களுக்கு வெள்ளைப்படுறதே இல்லை, ட்ரையாக இருக்குது, இதனால் எங்களுக்கு உறவு கொள்றதுல கூட பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வெள்ளைப்படுதல் ஒரு 4 விஷயத்துக்கு உகந்ததாக இருக்கிறது ஃபர்டிலிட்டிக்கு கரெக்டாக இருக்க பெண்களுக்கு. முதல் முக்கியமான ஒன்று, இந்த காலகட்டத்தில் இந்த வெள்ளைப்படுதல் நல்ல வாட்டரியாகவும் நல்ல ஒரு செக்ரிஷன்ஸ் வந்தால் இது லூப்ரிகேஷன்ஸ்க்கு பயனாக இருக்கிறது. இதனால் இவர்களுடைய உறவு முறைகள் நல்ல முறையில் இருக்கிறது. ஆண் பெண் உறவு முறைகள் சீராக இருக்கும் பொழுது இந்த விந்துக்கள் வெளியேற்றம் சீராக இருக்கும். அப்படி உருவாகும் போது தான் கருத்தரிப்பதற்கு வாய்ப்புகளும் அதிகம். இது தவிர இந்த விந்தணுக்கள் அந்த கர்ப்ப வாயிலிருந்து கர்ப்பப்பைக்குள் செல்வதற்கு பொதுவாக எல்லா பேஷண்ட்டும் என்கிட்ட கேட்பாங்க, டாக்டர் நாங்கள் உறவு கொண்ட உடனே பார்த்தா எல்லா செமனும் வெளியில் வந்துடுதும்பாங்க. இந்த சிமென் வெளி வருவது என்பது அந்த வாட்டரி டிஸ்சார்ஜை குறிக்கிறது. ஒரு விந்துடைய அளவு, திரவ அளவு, அதில் இருக்கிற விந்தணுக்கள் 95% திரவம், 5% தான் விந்தணுக்கள். ஸோ இந்த 5% விந்தணுக்களுமே பொதுவாக வெஜைனாவில் விழுந்த உடனே கர்ப்பப்பைக்குள் அந்த கர்ப்ப வாயிலிருந்து அந்த சர்விக்ஸ் வில் அதை சக் பண்ணிடும் சொல்லுவாங்க.
இந்த மாதிரியான காலகட்டங்களில் குறிப்பாக கருமுட்டைகள் வெளியாகிற காலத்தில் இந்த வாட்டரி டிஸ்சார்ஜ் எல்லாமே விந்தணுக்கள் உள் செல்வதற்கு வழிவகுக்கிறது. ஏன்னா பொதுவாக நம்ம வெஜைனல் உள்ள pH வந்து அசிடிக் pH. ஆனால் இதுவே கர்ப்பப்பைக்குள்ளே உள்ள கர்ப்பப்பை செக்ரீஷன்ஸ் ஆல்கலைன் pH. ஸோ இந்த அசிடிக் pHல ஸ்பெர்மால் வாழ முடியாது. ஸோ அதனால் விந்து வெளியான உடனே வெஜைனாவில் பட்ட உடனே அது வந்து போகிற ஒரே இடம் கர்ப்பவாய் தான். ஸோ சர்விக்ஸ்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய கிராக்ஸ் அப்படி கிரிவிசஸாக இருக்கும். இதில் போய் இந்த ஸ்பெர்ம்ஸ் தங்கிடும். ஸோ இந்த காலகட்டத்தில் குறிப்பாக கருமுட்டைகள் வெளியாகிற காலத்தில் வாட்டரி டிஸ்சார்ஜ் இருக்கும், கர்ப்பவாயோட விரிவுத்தன்மை நல்லாயிருக்கும், அந்த ஒரு கர்ப்பப்பையோட ரிலாக்ஸேஷன், இரத்த ஓட்டங்கள் எல்லாம் சீராக இருக்கும்போது இந்த விந்துக்கள் கர்ப்பப்பைக்குள் செல்வதும் முறையாக சாத்தியமாகும். இது கண்டிப்பாக முட்டைகள் கருவாக்குவதற்கு இது ஒரு உகந்த காலமாக, உகந்த பீரியடாக கருதப்படுகிறது. ஸோ கண்டிப்பாக இந்த வகையான வெள்ளைப்படுதல் ஒரு பெண்ணுக்கு தேவை. இது சீராக இருந்தால் இவங்க கருத்தரிப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். கருமுட்டைகள் வெளியாக இருக்கிறது என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். ஸோ பல நேரங்களில் பெண்கள் எதிர்நோக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, டாக்டர் எனக்கு வந்து இந்த வெள்ளைப்படுதல் ரொம்ப அதிகமாக இருக்கிறது, பல நேரங்கள் உறவு கொள்ளும்போது அதிகமாக வருது, இதுவே எங்களுக்குள்ளே உள்ள சில நேரம் ரொம்ப வாட்டரியாக இருக்குது, இதனால் ஸ்பெர்ம் எல்லாம் வெளியில் வந்துருப்பாங்க. இது தவறு. அது எந்த விதத்துலையும் அதுக்கும் தடை இல்லை. அது ஒரு பெரிய பிரச்சனையாகவும் நீங்கள் கருத வேண்டிய அவசியம் இல்லை. பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் ஆண் பெண் ஈர்ப்பு, ஒரு கணவன் மனைவி உறவுகள், இதிலெல்லாம் நிறைய இன்க்ளினேஷன் இருக்கும். அந்த டைமில் அந்த ஃபர்டிலிட்டியோட ரெஸ்பான்ஸே அந்த டைமில் அவங்களோட செக்ஷுவல் அட்ராக்ஷன்ஸ் நிறையா இருக்கும். ஏன்னா எப்பொழுதுமே இயற்கையாகவே ஒரு உயிரினங்களுடைய ஸ்பீஷிஸ் ரீப்ரொடக்ஷனுக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் சில தூண்டுதல்களும் சில வெளிப்பாடுகள் இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் ஆண் பெண் கணவன் மனைவியரிடம் கூட நல்ல ஒரு தூண்டுதல், ஒரு உறவுகள் இருக்கும். இது அவர்கள் உறவு முறைகளை மேன்மைப்படுத்தும். இது வந்து கருத்தரிப்பதற்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்தும். ஸோ இந்த ஓவலேஷன் டைமில் இருக்கிற ஹார்மோன் சேஞ்சஸும் ஒரு பெண்ணின் டிசையர், அவர்களுடைய கருத்தரிக்கிற செக்ஷுவல் லைஃப், இதையும் கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ ஒரு உணர்வு ரீதியாக பாலியல் உறவு கொள்ளும் பொழுது தூண்டப்படுகிற ஹார்மோன்ஸ் வந்து இந்த தூண்டுதலை கொடுப்பது ஒரு லூப்ரிகேஷன்ஸ் அதிகமாக இருப்பதற்கு உதவுகிறது. இதன் மூலமாக விந்தணுக்கள் கர்ப்பப்பைக்குள் செலுத்துவது, அதனுள் என்ட்ராய் கருத்தரிப்பது, இது அனைத்திற்கும் சாத்தியக்கூறுகள் அதிகமாகுது. ஸோ கண்டிப்பாக ஒரு விந்து வெளியேற்றமாகிற ஒரு காலகட்டங்களில் இந்த அளவு வெள்ளைப்படுதல் இருந்தால் இது கருத்தரிப்பதற்கு உகந்தது. இது கண்டிப்பாக தேவையான ஒன்று. ஸோ பொதுவாக நீங்கள் வெள்ளைப்படுதல் நிறையா இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இதனால் வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை, கரெக்டான லெவலில் கொஞ்சம் எக்ஸஸாக போகுதுன்னா இது தப்பே கிடையாது. ஆனால் அந்தந்த காலகட்டத்தில் இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிறது ஒரு நல்ல அறிகுறி. ஆனால் இதுவே ஒரு குழந்தையின்மை பாதிக்கப்படுகிற பெண்களுக்கு இந்த பிரச்சனை எந்த அளவில் இந்த வெள்ளைப்படுதல் குறைவாகும் அப்படின்னா, பொதுவாக இந்த வெள்ளைப்படுதல் குறைவாவது அதனுடைய அளவு விகிதங்கள் குறைவாகும். சில நேரங்களில் அந்த வெள்ளைப்படுறதோட திக்னஸ், அது டென்சிட்டி அதிகமாகிறதுனால விந்துக்கள் உள் செல்ல முடியாமல் போகலாம். பல நேரங்களில் இந்த வெள்ளைப்படுதலில் தொத்துக்கள்னால அந்த வெள்ளைப்படுதல் ஒரு திக்காக இருக்கும், கலர் மாற்றத்தோடு இருக்கும். ஏன்னா கிளமிடியாலாம் அப்படி இருந்தால் ஃப்ராத்தியாக இருக்கும், கொனோரியாலாம் அப்படின்னா கோனோகாக்கலில் வந்து க்ரீனிஷாக இருக்கும். இந்த மாதிரி சில இன்ஃபெக்ஷன்ஸில் இந்த கலர் மாற்றங்கள் இருக்கும், ஒரு துர்நாற்றம் வரும், பல நேரங்களில் ஒரு அமோனிக்கல் ஓடர் வரும், பல நேரங்களில் இந்த இடங்களில் இதோடு சேர்த்து ஒரு எரிச்சல், ஒரு அரிப்பு, எரிச்சல், ஒரு யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ், இதெல்லாம் நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகம். ஸோ கண்டிப்பாக இந்த வெள்ளைப்படுதல் என்பது ஒரு பெண்ணின் கருத்தரிப்புக்கு உகந்தது கூட. இதனால் வர்ற விளைவுகள்னால கருத்தரிக்க முடியாமலும் போகலாம். ஸோ உதாரணத்துக்கு ஒரு பெண்ணுக்கு வந்து இந்த செக்ரீஷன் சரியாக இல்லை, அவங்களோட தூண்டுதல் சரியில்லை, மன அழுத்தம் அதிகமாக இருக்குது, இல்லை ஏதோ ஒரு வியாதினால் அவங்களுக்கு தொத்துக்கள் இருக்குது, இந்த காலகட்டத்தில் அவங்க வெள்ளைப்படுதல் கண்டிப்பாக குறைவாக இருக்கும். ட்ரையாக திக்காக இந்த வெள்ளைப்படுதல் இருந்தால் இந்த பெண்ணால் உறவு கொள்றதுல பல நேரங்களில் பிரச்சனைகள் ஏற்படலாம். இரண்டாவது, பல நேரங்களில் ஒரு மன அழுத்தம் காரணமாக இருவரும் உறவு கொள்ளும் பொழுது இந்த பாலியல் தூண்டுதல்களில் ஏற்படுகிற உணர்வு ரீதியான செக்ரேஷன்ஸ் கூட நிறைய நேரம் பெண்கள்கிட்ட இருக்கிறதில்ல. நிறைய என்னோடய பேஷண்ட்ஸ் கம்ப்ளைண்ட்ஸு, டாக்டர் எங்களுக்கு லூப்ரிகேஷனே இல்லை, ட்ரையாக இருக்குது, இதுவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க வந்து குழந்தை பேர் வேண்டும் என்று நினச்சாங்கன்னா கண்டிப்பாக உறவு கொள்ள அவங்க ட்ரை பண்ணும்பொழுது அந்த ஒரு ப்ரீ ஆக்குபேஷன்ஸ், அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அந்த ஒரு ஆங்ஸைட்டினால் ஹார்மோன் மாற்றங்கள் ஏற்பட்டு இந்த செக்ரீஷன்ஸ் அதிகமாவதும் குறைக்கப்படும், முறையாக வருவதும் தடுக்கப்படும். பல நேரங்களில் இந்த செக்ரீஷன்ஸ் திக்காக இருக்கிறதுனால
விந்துக்கள் உள் செல்வதும் தடுக்கப்படுகிறது. இதுவே ஒரு குழந்தை பேர் வருவதற்கான தடையான முறையாகவும் ஆகுது. ஸோ கண்டிப்பாக குழந்தை பேர் வேண்டும் என்று எதிர்நோக்கும் பெண்கள் இந்த காலகட்டத்தில் மன அழுத்தம் இல்லாமல் இருக்கணும், ஆரோக்கியமான உணவு வகைகளை வச்சுக்கொள்ளணும், கணவன் மனைவி உறவு முறைகளில் விரிசல் இல்லாமல் பார்த்துக்கணும், அன்பு நேசம் அந்த தூண்டுதல் அதிகமாகும் போது இந்த செக்ரேஷன்ஸும் நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு கருத்தரிப்பதற்கு உகந்தது. ஆனால் இதுவே ஏதாவது ஒரு காரணத்தினால ஒரு மன அழுத்தமாக இருந்தால் திக்காகலாம், பல நேரங்களில் தொத்துக்கள் வந்தாலும் இந்த மாதிரி கலர் மாற்றங்கள் வரலாம். அந்த தொத்துக்கள் கர்ப்ப வாயில் வெஜைனால இருக்கலாம், இல்லை கர்ப்பப்பை வாயில் ஏற்படுற எரோஷன்ஸ் புண்கள்னால இருக்கலாம், பல நேரங்களில் கர்ப்பப்பைக்கு உள் சுவரில் ஏற்படுற ஒரு க்ரானிக் இன்ஃபெக்ஷன்ஸ்னால இந்த வெள்ளைப்படுதலும் அதிகமாகலாம். ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜஸ் ஆகின இந்த பிரச்சனையோட வெள்ளைப்படுதல் இருந்தால் இதனால் கருத்தரிக்கிற வாய்ப்புகள் குறைவு. ஸோ ஒரு வெள்ளைப்படுதலே திக்காக இருக்க, ஒரு ஸ்மெல்லோடு இருக்க, இல்லை ஒரு தொத்துக்களோட அறிகுறியாக இருக்குன்னா கண்டிப்பாக அந்த கிருமியோட பாதிப்பு இந்த கருத்தரிப்புக்கு ஒரு தடையாக அமையும். இரண்டாவது, பல நேரங்களில் இந்த கர்ப்ப வாயில் ஏற்படுற தொத்துக்கள், முக்கியமாக சர்விசைட்டிஸ், வெஜைனைட்டிஸ், எண்டோசர்விசைட்டிஸ், இதெல்லாம் இன்ஃபெக்ஷன், இன்ஃப்ளமேஷன்ஸ், இவை அனைத்துமே நல்ல விந்துக்கள் உள் செல்வதை தடுக்கும். இதுவே ஒரு வெள்ளைப்படுதலுக்கு ஒரு முக்கியமான காரணமாகவும் அமையும். பல நேரங்களில் சில பெண்கள் ஆண்கள் எடுக்கிற சில மருந்துகள் மாத்திரைகள்னால இந்த கருமுட்டைகள் வளர்ச்சிக்கான விஷயங்கள் சீராக்கப்படுவதில்லை. அதுவே பல நேரங்களில் பிரச்சனைகளை உருவாக்கலாம். ஸோ ஒவ்வொரு பெண்ணுக்கும் இந்த வெள்ளைப்படுதல் ஒரு கிருமி தொத்துனாலேயோ இல்லை ஏதாவது ஒரு அவங்க எடுக்கிற மருந்துகள் மாத்திரைகள்னால மாறுபட்டு அந்த pH மாறுபட்டு ஒரு வெள்ளைப்படுதுனாலேயோ, இல்லை பல நேரங்களில் அந்த கர்ப்ப வாயில் ஏற்படுற இரத்த ஓட்ட குறைவுகள், ஹார்மோன் குறைவுகள், மன அழுத்தத்தினால சீராகலைன்னா கண்டிப்பாக கருத்தரிப்பதற்கு வாய்ப்புகள் குறையும். இதுவே ஒரு ஆரோக்கியமான பெண்ணாக இருந்து அன்போட நேசத்தோடு கணவன் மனைவி உறவு கொள்ளும் பொழுது மன அழுத்தம் இல்லைன்னா கண்டிப்பாக அழகாக உறவு கொள்ள முடியும். இது கண்டிப்பாக ஒவ்வொரு பெண்ணுக்கும், குழந்தை பேர் எதிர்நோக்கிற பெண்ணுக்கு தாம்பத்திய உறவு பிரச்சனை இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக சீரான குழந்தை பேர் பெற முடியும். நேயர்களே, உங்கள் பிரச்சனைகள், சந்தேகங்கள் எதுவானாலும் எழுதுங்கள். மகளிர் நலம் மெகா டிவி. உங்கள் கேள்விக்கான விடைகளை வருகிற நிகழ்ச்சியில் காணலாம். இந்த நிகழ்ச்சியின் முடிவில் ஒரு தொலைபேசி எண் வரும். அதற்கு உங்கள் சந்தேகங்களை கடிதம் மூலமாகவும், இமெயில் மூலமாகவும், எஸ்எம்எஸ் மூலமாகவும் விளக்கங்களை பெற்றுக்கொள்ளலாம். பாலியல் பிரச்சனைகளுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9841266666. பெண்களுக்கான பிரச்சனைகளுக்கு 9500011696 தொடர்பு கொள்ளவும். Taste the Daily.